இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆடிஷன் போகலாம், எவ்வளோ நம்ம பண்ணலாம். ஆனால் தங்குறதுன்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா சென்னையில் நம்ம எங்கே தங்குறது யாரையுமே தெரியாது. சென்னையில் நமக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லை, எங்கே போய் தங்குவேங்கும் போது ஹாஸ்டலில் நம்ம வந்து சிடியில் படிக்கும் போது தங்கியிருந்தோம். ஆனால் இப்போ நான் வந்து இங்கே தங்கிட்டு எங்கள் வீட்டை சமாளிக்கிறதுக்காக நான் எம்எஸ்சி மேக்ஸை இங்கேயே போட்டேன். கொடைக்கானல் யூனிவர்சிட்டியா மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் வந்து நான் போட்டுட்டேன். ஆனால் இங்கே தங்கி படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா 5000 ரூபா மாதம் கட்டணும் ஃபீஸு. 5000 ரூபா கட்டணும்னா நான் வந்து சம்பாரிச்சே ஆகணும். எதில் சம்பாதிக்கிறது தெரியல. அப்போ எங்கள் வார்டன்ட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் இருந்தால் நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து வாடகை நான் ஃபீஸ் கொடுக்கட்டா மந்த்லி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஒரு டீச்சர். ஸோ அன்னை உள்ளம்னு ஒரு ஹாஸ்டலில் தான் நான் போய் சேர்ந்தேன். அவங்க ஒரு டீச்சர், தமிழ் டீச்சர் விஜயலட்சுமி. அவங்க சொன்னாங்க, நீ படிக்க தானே போகிற அப்படின்னாங்க. ஆமாம், படிச்சுக்கிட்டே நான் என்னோட ஆக்டிங் கெரியரையும் பார்க்க போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ நீ என்ன பண்ணுன்னா, அங்கே முதியோர் இல்லமும் நடத்துகிறாங்க. அப்போ நீ வந்து பாட்டிங்க எல்லாம் பார்த்துக்கோ, இங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கோ, எனக்கு நீ ஃபீஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு இருக்கிறதுலே எந்த சான்ஸ் கிடைச்சாலும் இங்கே பெரிய விஷயம் இல்லை. தங்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிது. அப்படிங்கும் போது நான் ரொம்ப அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். அங்கே இருக்கிற எல்லா வேலையுமே நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஹாஸ்டலில் நான் பண்ணிட்டு அது மூலயமா அப்படியே படிச்சுக்கிட்டும் இருந்தேன். ப்ளஸ் படிக்கிறதுலையுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். 80% இருக்கிறதுனால எங்களுடைய ஹெச்ஓடி வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸை அவங்களே கட்டிக்கிட்டாங்க.